குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவென்னமஹ. இன்று நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ரீதியான விளக்கங்கள், தகவல்கள். இன்றைக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் 7வது போட்டி. இந்த அணி வீரர்கள், இன்றைய விளையாடும் அணி வீரர்களின் நிலவரங்கள் எப்படி இருக்கும் என்பதை, அதாவது எப்படி இருக்கும் என்பதை ஜோதிட ரீதியான கருத்துக்கள் தான். இன்று சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே சந்திரன் பயணிக்கிறார். செவ்வாய் பகவான் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலே, அதாவது புனர்பூசம் 3ஆம் பாதத்திலே பயணிக்கிறார். புதன் பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது துலா லக்னத்திலே ஆட்டம் ஆரம்பித்து விருச்சிக லக்னத்திலே ஆட்டம் முடிவடையும். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு துலா லக்னத்திலையும், ஏன்னா துலா லக்னத்தில் கூட ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் நேர காலங்கள் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் லக்னம் மாறிடும். 25 அல்லது அரை மணி நேரம் கூட வரலாம். அப்போ விருச்சிக லக்னத்திலே ஆட்டம் முடிவடையும். இப்போ எஸ்ஆர்எச் அணி பொறுத்தவரையில் அந்த அணியின் வீரர்கள் நிலவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாசன், கிசான், மனோகர், வர்மா, சர்மா, ரெட்டி, சமி, ஆடம் ஜம்பா இவர்கள் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள். யாருன்னா வெளியே போயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறேன், சில பேர் லைனப் வரும்போது எடுத்துருவாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. இவர்கள் இருந்தால் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்எஸ்ஜி பொறுத்தவரையில் பந்த், மிச்சல் மாஸ், மார்க்ரம், எஸ் ஹமீத், பி யாதவ், டி சிங் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று ஜோதிட ரீதியான கருத்துக்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைய ஆட்டத்தில் டாஸ் யாரெல்லாம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேட் கம்மின்ஸ் அவருடைய ஜாதகத்தையும் பந்தினுடைய ஜாதகத்தையும் ஆராயும் போது, கேப்டனை மாற்றிட்டாங்கன்னா பலன்கள் மாறிடும். ஏன்னா இவர்கள் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க இல்லையா, இவர்களை வைத்து ஆராயும் போது ரிஷப் பந்தும் பேட் கம்மின்ஸும் தான் கேப்டனாக நெட்டில் இருக்குது. அப்போது இந்த 2 கேப்டன்களின் ஜாதகங்களை ஆராயும் போது ரிஷப் பந்த் டாஸ் வின் பண்ணுவார். டாஸ் வின் பண்ணக்கூடிய யாருன்னா இவர் தான். யார்? ரிஷப் பந்த் தான் டாஸ் வின் பண்ணுவார்னு சொல்ல ஜோதிட ரீதியான கருத்து அப்படின்னு சொல்லலாம். அப்போது டீம் யார் வின் பண்ணுவா? டீம் எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னா, இப்போ ரிஷப் பந்த் பேட்டிங்கை தேர்வு செய்கிறாரா அல்லது ஃபீல்டிங்கை தேர்வு செய்கிறாரா அப்படின்ற ஒரு முடிவு அவர் கையில் தான் இருக்குது. அப்போது ஃபீல்டிங்கை இவர்கள் தேர்வு செய்தார் என்றால், யார் இந்த ரிஷப் பந்த் தேர்வு செய்தார்னா, அணி எந்த அணி? அதாவது எல்எஸ்ஜி அணி வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபீல்டிங் தேர்வு செய்தான்னா,
பேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. பேட்டிங்கன்னா வின் பண்ணுவாங்களான்றது சந்தேகம்தான். இருந்தாலும் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தால் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். முற்றிலும் ஜோதிட ரீதியான கருத்துக்கள். வணக்கம்.